Hello students. So coming 25th அன்னைக்கு நமக்கு சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ல பிசிக்ஸ் நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் மட்டும் பிளே பண்ண போறோம். என்னடா அந்த கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் பிளேஸ் பண்ண போறேன் உங்க முன்னாடி. ஸோ ஒரு கொஸ்டின் பிளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண போறோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கே நீங்க ஒரு 1 மார்க் கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க 0 மார்க் கவர் பண்ண போறீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிய போகுது, எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்றத நம்ம கவுண்ட் டவுன் பண்ணிட்டு ஸோ அந்த மார்க்குக்கு தகுந்தாப்ப நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு வந்து நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு பிசிக்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சுக்க போறோம். அதுக்கடுத்து நம்மளோட போர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எவ்வளவு இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் தாண்டி கமிங் 25th வரைக்கும் உங்க கூட நாங்க இருக்க போறோம். நாங்க என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்றதையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிசிக்ஸ் ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்ஸ்ல உங்களுக்கு நாங்க எத்தனை மேரத்தான், எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ண போறோம், நம்ம எப்ப நம்ம ஃபார்மல் ஷீட் ரிவைஸ் பண்ண போறோம், எப்ப நம்ம கண்டென்ட் ரிவைஸ் பண்ண போறோம், நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the relation r is equal to 2f is valid. ஓகே, சோ क्वेश्चन நீங்க பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. for concave mirrors but not for convex mirrors, for convex mirror but not concave mirrors, neither for concave mirrors nor for convex mirrors, for both concave and convex mirror. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா fourth option, for both concave and convex mirror. So இந்த செக்ஷன்ல நான் இது क्वेश्चन வந்து இது என்ன செஞ்சுச்சு, இது எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. பட் இதுல உங்களுக்கு பர்சனலா நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ஜஸ்ட் இதை அட்டம் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த क्वेश्चन உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கா, கரெக்டா வரலையா, உங்களுக்கு தெரியுதா தெரியாம மட்டும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த क्वेश्चனுக்கு வந்து நீங்க 1 மார்க் நீங்களே அலோகேட் பண்ண போறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க 0 மார்க் அலோகேட் பண்ண போறீங்க. ஜென்யூனா ப்ளே பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. A lens has a power of 4 diopter. It is option A, convex lens of focal length 4 meter and concave lens of focal length 4 meter, convex lens of focal length 0.25 meter, concave lens of focal length 0.25 meter. So இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா option 3, convex lens of focal length 0.25 meter. Next question. An object of a height 4 cm is kept at a distance of 30 cm from the pole of a diverging mirror. If the focal length of the mirror is 10 cm, the height of the image formed is. So 3 cm, option A 3 cm, option B 1 cm, option C 2.5 cm, option D 0.75 cm. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா option B 1 cm. Next question. A bifocal length is used in option A myopia, option B liver, option C cataract, option D presbyopia. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா fourth option, presbyopia. Fifth question. Reason behind average sunshine and sunset delayed set. Reason behind advanced sunshine and delayed sunset. Option A, atmospheric refraction. Option B, total refraction. Option C, dispersion. Option D, reflection. So the correct answer, atmospheric refraction. Sixth question. What is the amount of current flowing through a current press, electric press, if the amount of a charge passing through the conductor is in 10 minutes in 300 coulombs? So the options pathina, option A 30 ampere, option B 0.3 ampere, option C 0.5 ampere, option D 5 ampere. So correct answer 0.5 ampere. Seventh question. Two electric bulbs have a resistance in a ratio of 1:2. If they are placed, if they joined in series, the energy consumed in them is in ratio 2:1, 1:2, 4:1 or 1:1. So 2:1. Option 1:2, option B. Fleming's right hand rule gives the magnitude, option A, magnitude of the induced current, magnitude of the magnetic field, option C, direction of induced current, option D, both direction and magnitude of the induced current. So the correct answer, direction of induced current. Ninth question. A current carrying conductor is placed in between the poles of a stable magnetic field. The direction of the force acting on the conductor is given by the law. Option A, Maxwell's screw law. Option B, Fleming's right hand rule.
Option C, Fleming's left hand rule. Option D, Ohm's law. So the correct answer, Fleming's left hand rule. And last and final question, which of the following pattern correctly describes the magnetic field around a long straight wire carrying current? Option A, straight line perpendicular to the wire. Option B, straight lines parallel to the wire. Option C, radial lines originating from the wire. Option D, concentric circles centered around the wire. So the correct answer, option D, concentric circles centered around the wire. Okay, so இப்போ வந்து அந்த 10 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. சோ இந்த 10 क्वेश्चनல வந்து உங்களுக்கு எத்தனை क्वेश्चंस வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்களே ஜெனினா நீங்க செக் பண்ணி பார்க்க போறீங்க. இன் கேஸ் உங்களுக்கு வந்து 8 to 10 क्वेश्चंस வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்க கொடுக்க போறீங்க. உங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. சோ உங்களோட லெவல் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டுங்களா? சோ இது எல்லாத்தையும் உங்களோட ஜஸ்ட் இது வந்து நம்ம நெகட்டிவா நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. மேபி உங்களுக்கு வந்து 0 to 3 क्वेश्चंस வந்து இருந்திருக்கலாம். ஓகே, சோ நோ தப்பே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் வரக்கூடிய டேஸ் வந்து நம்ம ஒன்னா படிக்க போறோம். ஓகே, சோ நம்ம நல்லா படிக்க போறோம். அண்ட் 25th அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய சயின்ஸ் எக்ஸாம்ல பிசிக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்கோரை நம்ம ரைஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ நமக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம், நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நோ வேல்யூ ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு செஷன்ல வந்து நம்ம எந்த ஸ்டாண்ட்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, இல்ல எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இப்ப ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க போகுது. சோ 21st அன்னைக்கு நமக்கு மார்னிங்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் சாப்டர் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, கண்டென்ட் ஃபுல்லா கண்டென்ட். ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க படிக்காம இருந்தாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, அன்னைக்கு மார்னிங் இருக்கக்கூடிய செஷன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண போறோம். அண்ட் அதுல நம்ம கண்டென்ட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபுல்லா ஒண்ணு விடாம பார்க்க போறோம். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய 3 PM நம்ம ஹியூமன் ஐஸ் வந்து நம்ம படிச்சு முடிக்க போறோம். நெக்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் 7 PM நமக்கு எலக்ட்ரிசிட்டி சாப்டர் வந்து படிச்சு முடிக்க போறோம். மறுநாள் 22nd அன்னைக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சாப்டர் வந்து படிக்க போறோம். ஓகே, சோ இந்த 2 நாளுக்குள்ள இந்த பிசிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையுமே கண்டென்ட் வந்து நம்ம படிச்சு முடிக்க போறோம். ஓகே, சோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட எடுத்து வந்தது கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, நீங்க அதையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சோ இதுதான் இந்த பிசிக்ஸை வந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றத நான் சொல்ல போறோம். சோ எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி அந்த ரேஸ் ஸ்பிளிட் பண்ணி படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டேல நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸுமே நம்ம கவர் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? 21st 22nd மார்னிங் குள்ள ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, ஓகே, எனக்கு தியரி, எனக்கு கண்டென்ட் வைஸ் எனக்கு ஓகே, ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் 22nd அன்னைக்கு 23rd அன்னைக்கு ஈவினிங் 7 PM நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல வந்து பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக எடுத்துட்டு வர போறேன். அண்ட் அங்க நம்மளோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ அந்த 7 PM வந்து கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க கேலண்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே, ஓகே, சோ நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மேரத்தான் செஷன் நம்ம ரன் பண்ண போறோம். இந்த மேரத்தான் செஷன்ல வந்து உங்களுக்கு நம்ம பார்த்த அந்த 4 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டயக்ராம்ஸ், முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான கீவேர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், அப்புறம் டேபிள்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 இன்ச் பை இன்ச்சா நம்ம இந்த மேரத்தான் செஷன்ல நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா உங்களோட எக்ஸாம் டே 25th அன்னைக்கு மார்னிங் ஃபார்மல் ஷீட் ரிவிஷன். சோ மார்னிங் 6 AM வந்து அப்பதான் கொட்டாய் விட்டுட்டு எந்திரிச்சிருவீங்க. அப்படி நம்ம வந்து செஷன் ஆரம்பிக்க போறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபார்மல் ஷீட் ரிவிஷனோட நம்ம அன்னைக்கு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour இருக்க போகுது. சோ அந்த டேவை நீங்க ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஒரு மினிமம் 1/2 hour இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீங்க மத்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். சோ அன்னைக்கு நம்ம ஃபார்மல் ஷீட் மார்னிங் நமக்கு ஃபார்மல் ஷீட் ரிவிஷன் இருக்கும். அன்னைக்கு மறக்காம காலையில நீங்க வந்துடணும். அண்ட் இவ்வளவுதான். சோ இந்த பிளான நம்ம ஒரு ஜெனியூனா ரிச்சுவலா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க முடியும். ப்ரொவைடட் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே படிக்கவே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? சின்ன வரக்கூடிய டேஸ் வந்து நம்ம ஜெனியூனா ஹானஸ்டா ரிச்சுவலா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட அதிகமாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இது என்னோட ப்ராமிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு லைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் சாப்டர் பொறுத்தளவுக்கு இந்த 5 டாபிக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அந்த லா, ரிஃப்ளெக்ஷன் லா அண்ட் ரிஃப்ராக்ஷன் லா, இந்த 2 லாவுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன், அந்த நிறைய ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. போக்கஸ்ல வச்சா, போக்கஸ்க்கு முன்னாடி வச்சா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல நமக்கு பிளேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ண நமக்கு எங்க இமேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு நமக்கு இமேஜ் பொசிஷன் எங்க கிடைக்க போகுது
போகுது அப்படின்ற அந்த செட் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன் அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மிரர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஃபார்முலா முக்கியமான டாபிக். அதுக்கு பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் படிக்காம நம்ம நெக்ஸ்ட் இந்த சாப்டர் நம்ம வெளியில வரவே கூடாது. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அண்ட் another thing இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளோட தியரிஸ் கண்டென்ட் பேஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹியூமனைஸ். சோ இருக்கலே குட்டியான சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்மே கூட இந்த ஹியூமனைஸ் அண்ட் பவர் ஆஃப் அக்கமடேஷன் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக். அதுக்கு அடுத்து ஐ டிஃபெக்ட்ஸ். அந்த ஐ டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு 3 செட் ஆஃப் ஐ டிஃபெக்ட்ஸ் நம்ம பேசுவோம். சோ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை பொறுத்த அளவுக்கு அது நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஸ்கேட்டரிங், டிண்டால் எஃபெக்ட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாப்டருக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதுக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓம்ஸ் லா அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டர்ஸ், அப்புறம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அண்ட் பவர், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சோ இது எல்லாமே நமக்கு இந்த சாப்டர்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டர்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஸ்ட்ரைட் லைன்ல, அப்புறம் வந்து சர்க்குலர் காயில் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிடைக்க போகுது, அப்புறம் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். சோ இதுதான் விஷயம். சோ ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸ் தான் இருக்க போது. ரொம்ப சிம்பிளா நம்ம முடிக்க போறோம் இந்த சாப்டர். அப்புறம் அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ தட்ஸ் இட். இன்னைக்கு நமக்கு நான் என்ன சொல்லணும்னு எடுத்து வந்தோம் எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும். கம்மிங் 27th அன்னைக்கு, மார்ச் 27th அன்னைக்கு நம்ம ஆஃப்லைன்ல நீட் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்கேஸ் உங்களோட சிப்லிங்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம இன்ஸ்டியூஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த கிளாஸ் கோர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். சோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆயிரும். அண்ட் நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணும்போது ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ்மே நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்கோ அந்த சென்டர்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த அட்மிஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ் வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சோ இது வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கான என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஸ்கோருக்கு 100% வரைக்கும் டிஸ்கவுண்டோட நீட் ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. சோ இன்கேஸ் வந்து நீங்க இப்ப நீங்க 10th படிக்கிறீங்களா, நீங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 11th and 12th படிக்கும் போதேவும் உங்களுக்கு அந்த நீட் ஜர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ நீட் எக்ஸாம் சேர்ந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சது யூஸ்வலா கண்டக்ட் பண்றதுல ரேரா தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வரும். சோ தயவு செஞ்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சோ இதோட கோர்ஸ் பிரைஸ் இத பத்தி உங்களுக்கு இந்த கிளாஸ் கோர்ஸ பத்தி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னமும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி எழுதுறது, எங்க வந்து எழுதுறது, நான் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா சேம் 8129000700 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா சோ அவங்க வந்து உங்களுக்கு இதை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. திருச்சி, திருநெல்வேலி and கோயம்புத்தூர் 3 இடத்துல இருந்தா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல தான் நம்மளுக்கு இந்த எக்ஸாமே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இவங்க எல்லாருமே நம்மளோட ஆஸ்திரேலியா நம்மளோட இன்ஸ்டியூஷன் படிச்சு பிளேஸ் ஆன மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க. ஓகே, சோ தட்ஸ் இட். சோ நான் சொல்லணும்னு நினைச்சத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் அகைன் நம்மளோட இது எல்லாமே நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான டைம், பிரைம் டைம். ஓகே, சோ அதுல வந்து இதுக்கப்புறம் இந்த டைம் வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்து வேஸ்ட் பண்றதுக்கான இதே கிடையாது, ஸ்கோப்பே கிடையாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய டைம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க எப்படி இருந்தாலுமே, நீங்க படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இந்த டைம் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? சோ வந்து நம்ம பிளான் பண்ணபடி நம்ம பிளான்ல எல்லாத்தையுமே நீங்க உங்களோட இன்வால்வ் ஆயிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது நம்மளோட பிளான். ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு வேற ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனல் செஷன் தேவைப்படுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செஷன் தேவைப்படுச்சு, உங்களுக்கு ப்ரிசைஸா உங்களுக்கு தனியா உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நான் உங்களை அதை கன்சிடர் பண்றேன். ஓகேவா? பாய்.